வெல்கம் டு ஸ்ரீயாஸ் கார்டன். இன்னைக்கு திவ்ய தேசம் 27 திருக்கண்ணமங்கை பற்றி பார்க்கலாம். திருக்கண்ணமங்கை லட்சுமிவனம் பக்தவச்சல பெருமாள் கோவில். இது திவ்ய தேசத்தில் 16வது திவ்ய தேசம் ஆகும். இந்த கோவில் திருவாரூர் மாவட்டத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலோட மூலவர் பக்தவச்சல பெருமாள், உற்சவர் பெரும் புறக்கடல் பெருமாள், தாயார் கண்ணமங்கை நாயகி, தல விருட்சம் மகிழ மரம், தீர்த்தம் தர்ஷன புஷ்கரணி. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது கற்பக விருட்சம் காமதேனு முதலிய தோன்றின. நிறைவில் திருமகள் வெளிப்பட்டாள் என்பது எல்லாருக்கும் தெரியும். முதல்ல திருமாலோட சௌந்தரிய தோற்றத்தை திருமகள் கண்டாள். அந்த தோற்றத்தையே மனதில் நிறுத்தி இத்தலம் பெருமாளை அடைய கடும் தவம் இருந்தாள். திருமாலும் மகாலட்சுமிக்கு காட்சி கொடுத்து 30 முக்கோடி தேவர்கள் சூழ திருமால் இத்தலத்துக்கு லட்சுமியை கரம் பிடித்தார். பார்க்கடலை விட்டு வெளியே திருமகளை மனம் முடித்ததால் பெருமாளுக்கு பெரும் புறக்கடல் பெருமாள் என்ற பெயர் நிலைத்தது. லட்சுமி இந்த தலத்தில் தவம் செய்ததால் இத்தலம் லட்சுமி வனம் என்று அழைக்கப்படுகிறது. இத்தலத்திலேயே திருமணம் நடந்ததால் கிருஷ்ண மங்கள கஷேத்திரம் என்ற பெயரும் இங்கு நிலை பெற்றது. ஒரு தலத்துக்கு இருக்க வேண்டிய விமானம், ஆரண்யம், மண்டபம், தீர்த்தம், கஷேத்திரம், நதி, நகரம் என்ற 7 லட்சணங்களுடன் இத்தலம் அமைய பெற்றதால் இத்தலத்துக்கு சப்த புண்ணிய கஷேத்திரம், சப்தாமிருத கஷேத்திரம் என்ற பெயர்களை பெற்றது. மோட்சம் வேண்டுபவர்கள் இந்த தலத்துக்கு ஒரு இரவு மட்டும் இரவு தங்கினால் போதும். பக்தர்களுக்காக ஆவி போல் வேகமாக அருள் பாலிப்பதால் பக்தர் ஆவி, பத்தராவி என்ற பெயர் பெற்றார் பெருமாள். இத்தலத்தில் திருமால் திருமகள் திருமணம் நடைபெற்றதால் அந்த நிகழ்வை எப்போதும் காண வேண்டும் என்று தேவர்கள் நினைத்தார்கள். அதனால் தேவர்கள் இந்த தேனீக்கள் வடிவம் எடுத்து இத்தலத்திலேயே இருப்பதாக கூறுவர். அதற்கேற்ப தாயாரின் சந்நிதியின் வடபுறத்தில் ஒரு தேன்கூடு உள்ளது. இந்த தேன்கூடு எவ்வளவு காலமாக இருக்கிறதுன்னு யாருக்குமே தெரியாது. இந்த தேனீக்கள் பக்தர்கள் யாருக்கும் இன்னல்களும் கொடுப்பதில்லை. இத்தலத்தில் இதுவே நிகழும் அற்புதமாகும். திருமால் வாமன அவதாரம் எடுத்தபோது வானத்தை அளந்த காலை நான்முகன் தனது கமண்டல நீரால் அபிஷேகம் செய்தார். அதிலிருந்து ஒரு துளி தீர்த்தம் இந்த தலத்தில் விழுந்தது. அதுவே தர்ஷன புஷ்கரணி ஆயிற்று. மேலும் இந்த தீர்த்தத்தை தரிசனம் செய்தாலே சிறந்த பலனை அளிக்கும் என்று கூறுகிறார்கள். ஒரு சமயம் சந்திர பகவான் தனக்கு ஏற்பட்ட சாபத்தை போக்க பல இடங்கள் சென்றார். அப்போது இந்த புஷ்கரணியை கண்டதுமே அவருடைய சாபம் நீங்கியது. இத்தல தாயாரை பெருமாள் இத்தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்து பட்ட மகிழ்ச்சி ஆக்கினார். இதன் காரணமாக இத்தல தாயாருக்கு அபிஷேக வள்ளி என்ற பெயர் வழங்கலாயிற்று. திருக்கண்ணமங்கை என்ற பெயர் வழங்கப்பட்டதற்கு ஒரு சம்பவம் உண்டு. நாதமுனிகள் 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர். இவருக்கு திருக்கண்ணமங்கை ஆண்டான் என்று ஒரு சீடர் இருந்திருக்கார். அவர் பெருமாளிடம் மிகுந்த ஈடுபாடு கொண்டு கோயிலை சுத்தப்படுத்துறது, தூய்மைப்படுத்துறது எல்லாமே பெருமாளுக்கு சேவை என்பதில் தனது காலத்தை கழித்து வந்தார். ஒரு நாள் வேத பாராயணம் செய்து கொண்டே நாய் வடிவம் எடுத்து மூலஸ்தானத்துக்குள் ஓடி ஜோதியாகி பெருமாளோட கலந்தார். ஆனி மாதம் திருவோண நட்சத்திரம் இவரோட நட்சத்திரமாகும். இன்றும் அவரது நட்சத்திரம் மகா நட்சத்திரமாக கொண்டாடப்படுகிறது. இவரது பெயரை இவ்வூருக்கும் நிலைத்து விட்டது. 5 அடுக்கு ராஜகோபுரத்தோடு அமைந்துள்ள இக்கோயிலுக்குள்ளே முக்கோடி தேவர்கள் நுழைந்ததால் பிரகாரத்தில் ஆழ்வார்கள், அபிஷேகவல்லி தாயார், வசந்த மண்டபம், ஆண்டாள், ஹயக்ரீவர், மணவாள மாமுனிகள் சந்நிதிகள் உள்ளன. இங்குள்ள கருடாழ்வார் நின்ற கோலத்தில் பிரம்மாண்டமாக அருள் பாலிக்கிறார். எதிரே ஆஞ்சநேயருக்கென்று தனி சந்நிதி உள்ளது. தமிழகத்திலேயே மிகப்பெரிய குளத்தை உடைய கோவில் இந்த கோவில்தான். மிக அரிதாக இத்தலத்தில் புத்தரின் உருவம் காணப்படுகிறது. இந்த கோயிலை திருவிழாக்கள் சித்திரையில் 10 நாட்கள் பிரமோற்சவம், கிருஷ்ண ஜெயந்தி, புரட்டாசி சனிக்கிழமைகள், நவராத்திரி, வைகுண்ட ஏகாதசி, விஜயதசமி உள்ளிட்ட விழாக்களும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது.
பிரார்த்தனை பண்ணுறவங்க திருமண தடை நீங்க, குழந்தை வரம் பெற, நல்ல வேலை கிடைக்க, நினைத்தது நடைபெற, பதவி உயர்வு பெற இத்தல பெருமாளை வேண்டிக் கொண்டு பக்தர்கள் பலன் பெறுகின்றனர். இத்திருக்கோவிலுக்கு சென்று நாமும் பெருமாளை தரிசித்து எல்லா நலன்களும் பெற வேண்டிக் கொள்ளலாம். இதை ஷேர் பண்ணாலே உங்களுக்கு புண்ணியம் வந்து சேரும், பலன் கிடைக்கும். இனி அடுத்த திவ்ய தேசம் 28 கபிஸ்தலம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. சிரியாஸ் கார்டன், சுந்தரி செல்வம். தேங்க்யூ.